அனைவருக்கும் வணக்கம். சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை, வித்யாதன் கல்வி உதவித்தொகை, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. இந்த காணொளியில வித்யாதன் கல்வி உதவித்தொகை 2025க்கான விண்ணப்பத்தை எப்படி விண்ணப்பிக்க போறோம்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? முதல் கேள்வி, எங்கு விண்ணப்பிப்பது? உங்களுக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று www.vidyadhan.org அப்படிங்கிற வெப்சைட்ல லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம். அல்லது எஸ்டிஎஃப் வித்யா அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாகவும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பத்திற்கான நிபந்தனைகள் என்னென்ன? 1. மாணவருடைய ஆண்டு குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். 2. 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தா 2025ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 60% மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஒருவேளை நீங்க சிபிஎஸ்இ மாணவராக இருந்தா 2025ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90% மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். இந்த விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி 15 ஜூலை 2025. இந்த விண்ணப்பத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய தேவையான ஆவணங்கள் மொத்தம் 3. 1. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல். அது இல்லாத பட்சத்தில் 10th ரிசல்ட் ஆன்லைன் ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 2. வருமான சான்றிதழ். 3. மாணவருடைய புகைப்படம். ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தா அரசாங்கத்தின் மூலமா கொடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை நீங்க அப்லோட் செய்யணும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா நீங்க எங்களை மின்னஞ்சல் மூலமாவோ இல்ல மொபைல் மூலமாவோ தொடர்பு கொள்ளலாம். நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவராக இருந்தா vidyadhan.tamilnadu@sdfoundationindia.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கோ, அல்லது நீங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவராக இருந்தா vidyadhan.puducherry@sdfoundation.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்க எங்க கூட பேசணும்னா 08068333500 அப்படிங்கிற எங்களுடைய வித்யாதன் ஹெல்ப் டெஸ்க்கு நீங்க கால் பண்ணி எங்க கூட நீங்க பேசலாம். நினைவில் வச்சுக்கோங்க, நீங்க இந்த 10 டிஜிட் நம்பரை டயல் பண்றதுக்கு முன்னாடி +91 அல்லது 0 அப்படிங்கிற எண்ணை டயல் பண்ணிட்டு தான் நீங்க அந்த 10 டிஜிட் நம்பரை டயல் பண்ணணும். இப்போ நாம வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்க கூகுள் இல்லைன்னா குரோம் இல்லைன்னா வேற ஏதாவது வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி www.vidyadhan.org இதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இது உங்களை வித்யாதனுடைய வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகும். இதுதான் வித்யாதனுடைய ஹோம் பேஜ். இங்க மேல அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற இதுல நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் நீங்க கிளிக் பண்ணும்போது அப்ளிகேஷன் பேஜுக்கு உங்களை எடுத்துட்டு வரும். நீங்க இதுல கீழே போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2025 அப்படிங்கிறது இருக்கும். இங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இதே தகவல்கள் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா இங்க ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பட்டன்ல விண்ணப்பிக்க தமிழ் அப்படிங்கிறதுல இருக்கும். நீங்க அதையும் கிளிக் பண்ணலாம். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு தனி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இப்ப நாங்க என்னென்னலாம் சொன்னோமோ அதை தமிழ்ல ஒரு டாக்குமெண்டா கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நாம வெப்சைட்ல அப்ளை பண்ண போறோம். அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. என்னுடைய பெயர் அருண்குமார். ஸோ அருண், இங்கே லாஸ்ட் நேம்ல குமார். இதை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய இமெயில் ஐடியை இப்போ நாங்கள் கொடுக்க போகிறேன்.
இதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. என்னுடைய முழு இமெயில் ஐடி arunkumar10/01/2011 @gmail.com. நீங்கள் இந்த மெயில் ஐடி போர்ஷனில் கொடுக்கக்கூடாது. இங்கே பக்கத்தில் செலக்ட் இமெயில் டொமைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இந்த பகுதியில் தான் நீங்கள் ஜிமெயில், யாஹூ, ஹாட்மெயில், yahoo.co.in, ரெட்மெயில், அவுட்லுக், யாஹூ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த டொமைன்ல இருந்து மெயில் கிரியேட் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பச்சை கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணலாம். no reply @sdfoundationindia.com அந்த மெயில் ஐடியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் பை கிளிக்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் மட்டும் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பச்சை கலரில் லாகின் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூ ஹேவ் நோ ஆக்டிவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வரும். இங்கே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2025 இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இன்டர்வியூ பிளேஸ் ஆன்லைன் கொடுத்துருங்க, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருங்க, ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2011 டிசம்பர் 31க்கு முன்னாடி இருக்கணும். பர்த்டே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க. அதே நம்பர் வாட்ஸ்அப் இருந்தால் எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு ஸ்டூடெண்டாக இருந்தால், மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோன் செலக்ட் பண்ணிடுங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன விதமான டிசபிலிட்டி இருக்குது, டிசபிலிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா, அதே மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் நீங்கள் நிரந்தர முகவரி, அதே மாதிரி தற்போதைய முகவரி ரெண்டுமே தனித்தனியாக கொடுங்க. அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேட், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு இங்கே கொடுத்துருங்க. சேம் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற நிரந்தர முகவரி தான் உங்களுடைய தற்போதைய முகவரியாக இருந்தால் இங்கே சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அப்பாவுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, சேம் நம்பராக இருந்தால் அதே நம்பர் கொடுத்துருங்க. அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அவர் என்ன படிச்சிருந்தாரு, அதே மாதிரி அம்மா பேர் கொடுத்துருங்க. அம்மாவுடைய மொபைல் நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க. அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா என்ன படிச்சிருந்தாங்க. உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. என்ன ஸ்கூலில் படிச்சீங்க, என்ன டைப் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா. அதே மாதிரி நீங்கள் இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருந்திருப்பீங்க 10th, 2025 செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதில் படிச்சுன்னு கொடுத்துருங்க. நான் தமிழில் படித்தேன், தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த போர்டில் படிச்சுன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. பர்சன்டேஜ் நான் 90% வாங்கியிருந்தேன், அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். +1 +2 நீங்கள் எங்கே அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணியிருந்தா அதே ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க.
இல்லை வேற ஸ்கூல் மாதிரி இருந்தீங்கன்னா வேற ஸ்கூல் டீடைல்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. நான் அதே ஸ்கூல் கண்டினியூ பண்றதுனால நான் அதே ஸ்கூல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இயர் ஆஃப் பாசிங் 2 வருஷம் சேர்த்து 2025 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2027 +2 கம்ப்ளீட் பண்ணுவேன். உங்களுடைய ஸ்கூல் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் தான் நான் கண்டினியூ பண்றேன். தமிழ் கொடுத்துருங்க. நீங்க வேற ஏதாவது மாறி இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அதே ஸ்கூல் தான். ஸோ நான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். பியூசி போர்ட்ஸ் ஸ்டேட் போர்டு தான் கண்டினியூ பண்றேன். அதே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்கூலினுடைய அட்ரஸும் கொடுத்துருக்கேன். நீங்க இங்க டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆஸ் பர் இன்கம் சர்டிபிகேட் உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் ஆண்டு வருமானம் என்னன்னு செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த டீடைல்ஸை இங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை இங்க நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபி இருந்துச்சுன்னா அதை ஹாபிஸ்க்கு பிளேஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கூல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் இருந்துச்சுன்னா அது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் வித்யாதன், வித்யாதன் பத்தி நீங்க யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்கிற கேள்விக்கு இங்க டிராப் டவுன்ஸ் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் வந்து எங்க டீச்சர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ம்ஸ்ல இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தனியா அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் உங்களுடைய வித்யாதன் அப்ளிகேஷன் நம்பர். இந்த நம்பர் தான் நீங்க அடுத்து ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்ளைட்னு வந்திருக்கும். உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்ப டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் தேவையான ஆவணங்கள் இங்க நாம அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு இங்க சிவப்பு கலர்ல கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி தேவையான ஆவணங்களை அப்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க ஒரே நேரத்துல நீங்க 6 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். இங்க ஃபைல் 1 அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணும்போது இங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 10th மார்க் ஷீட் கிளிக் பண்ணிட்டு இங்க டாக்குமெண்ட் டைப்ல 10th செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்கம் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணிட்டு இங்க டாக்குமெண்ட் டைப் இன்கம் சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய போட்டோகிராஃப் அதை சூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டைப்பும் போட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. நான் டிசேபிலிட்டி ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால இங்க டிசேபிலிட்டி சர்டிபிகேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் டைப் டிசேபிலிட்டி சர்டிபிகேட் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் பக்கத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்க வந்து சக்சஸ் ஃபைல்ஸ் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்னு வரும். அவ்வளவுதான். அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரும்போது இங்க கீழே ப்ளூ கலர்ல பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண இந்த டாக்குமெண்ட்டை தனியா உங்க லேப்டாப்ல சேவ் ஆயிரும். இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ். இதுல நீங்க கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்து நடக்க போற ஆன்லைன் டெஸ்ட், இன்டர்வியூஸ் எல்லா விதமான தகவல்களும் உங்களுடைய மெயிலுக்கு தெரிவிக்கப்படும். நீங்க மெயில் ரெகுலரா செக் பண்ணுங்க. தேங்க்யூ.